Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel Anbudan Sindhu. இன்னைக்கு கம்பங்கூழ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு ரெசிபி எப்படி பண்றதுன்னு மட்டும் பார்த்துடலாம். So first time யாராவது நம்ம சேனலை விசிட் பண்ணிருக்கீங்க, வீடியோஸ் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ண மறந்துடாதீங்க. subscribe பண்ணி நம்ம ஃபேமிலில ஜாயின் ஆயிடுங்க. So கம்பு முன்னாள் நான் ரெடி பண்றேன். முன்னாள் மதியம் இத ஊற வச்சிருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து நான் நல்லா நிறைய டஸ்ட் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை ஊறட்டும் நல்லா இது ஒரு 4 hours நல்லா ஊறட்டும் அடுத்ததா நம்ம இத மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தண்ணி எல்லாம் இல்லாம வெறும் கம்பு மட்டும் எடுத்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கரகரப்பா அரைச்சிக்கணும் ரொம்ப பவுடராவும் அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும் நமக்கு தண்ணி கொதிக்க வச்சிடலாம் தண்ணி கொதிக்கிறப்போ நம்ம இதனால உதுத்து போட்டுட்டு கலந்து விட்டுட்டா போதும் கட்டி எல்லாம் வரவே வராது அதே மாதிரி அடி பிடிச்சிராம பாத்துக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டா போதும் ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு இல்ல இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது ரொம்ப சீக்கிரமாவே ரெடி ஆயிடும் ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சிருக்கோம் கம்ப அதனால ஒரு 15 minutes குள்ளே இது நல்லா வெந்திடும் ரொம்ப ஈஸி இந்த டிஷ் செய்யறதும் ரொம்ப எதமானது வெயிலுக்கு குடிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம செக் பண்ணிடலாம் ஒரு பெருசா இருக்கிற கிரெயின்ஸ் எடுத்து அழுத்தி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கிறது நமக்கு தெரியும் சோ இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணாலும் அது கொதிச்சிட்டே தான் இருக்கும் சோ அதனால அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும் ஸ்டவ்வை பாக்க தண்ணியா தெரிஞ்சாலும் இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம ஆஃப் பண்ணோம்னா கொஞ்ச நேரத்துல கழிச்சு பார்த்தோம்னா நல்லா தண்ணி இழுத்துட்டு இருக்கும் இப்போ பாருங்க 2 hours கழிச்சு எவ்வளவு திக்கா இருக்குன்னு இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி சோ மேலே லேயர் பாருங்க இப்பவே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கு அதனால நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் ஒரு லேயர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம் அப்படினா உள்ள இருக்கிற இந்த கம்மங்களி ட்ரை ஆகாம இருக்கும் மறுநாள் காலையில நம்ம சாப்பிடுறப்போ நல்லா சாஃப்ட்டா ஃப்ளஃபியா வரும் அதனால இப்போ மேலே தண்ணி ஊத்தி வச்சிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தட்டு போட்டு நம்ம சிறுதானியத்திலே நம்ம சைடுல நமக்கு ஏத்த அதாவது லோக்கல் ஃபுட் அப்படினா கம்பும் கேழ்வரகும் தான் ரொம்ப முக்கியமானது இது நம்ம ஈவினிங் போல காய்ச்சனோம்னா நைட் நல்லா ஆறிடும் சோ நைட் இது மாதிரி தண்ணி ஊத்திட்டு நம்ம படுக்கறப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படினா காலையில எழுந்து குடிக்கறப்போ கரெக்ட்டா இருக்கும் மேலே இருக்க கூடிய தண்ணியை வடிச்சிடலாம் உள்ள பாருங்க நல்லா ஃப்ளஃபியா நல்லா இருக்கு உள்ள கம்பங்களி சோ இதையே உருண்டை மாதிரி புடிச்சி வச்சிட்டு அதையும் சாப்பிடுவாங்க தனியாவே நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம் சோ தயிர் தேவையான அளவு சேர்த்துட்டு கையில கலந்தோனா தான் நல்லா வரும் அது கட்டி எல்லாம் இல்லாம அதனால கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம கையிலேயே நல்லா கரைச்சி எடுத்துடலாம் இது கரைக்கிறப்பவே பார்க்கவே அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ஃப்ளஃபியா நல்லா இருந்தது சாப்பிடணும் போல இருக்கு அந்த கூழ் கரைச்சி வச்சிருக்கிறத பார்த்தாலே பாருங்க எவ்வளவு யம்மியா இருக்கு கூழ் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது ஏனா நம்ம சம்மர் வெயில் நமக்கு அவ்ளோ அதிகமா இருக்கும் இது மாதிரி காலையில நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு ரொம்ப கூலா இருக்கும் இதுல ஃபைபர் கண்டென்ட் அதாவது நார்ச்சத்து அதிகமா இருக்குறதால சுகர் பேஷண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம weight loss பண்றவங்களும் ரெகுலரா எடுத்துக்கலாம் அவ்ளோ நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இரும்பு சத்தும் இதுல நிறைய இருக்கு அதனால ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அதாவது இரத்த சோகையா இருக்குறவங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்க அப்படினா நல்லா இம்ப்ரூவ்மென்ட் ஆகும் ஹீமோகுளோபின் லெவல்ஸ் அந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகும் வெயில்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கூலா குடிச்சிட்டோம்னாலே போதும் அந்த நாள் ஃபுல்லாவே காலையில கூலா சாப்பிடுறதால கூலா தான் போகும் நமக்கு அந்த ஹீட் பர்ன்ஸ் அதெல்லாம் எதுவுமே வராது நான் அதுக்கு சைடு டிஷ்காக சுண்டக்காய் வத்தல் வாங்கி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி மோர் மிளகாவும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் மாங்காய் கொஞ்சம் கட் பண்ணி ஊறுகாய் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம தக்காளி ஊறுகாய் வச்சிருக்கேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிஷ் நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க கம்பங்கூழ் எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க அப்படியே நம்ம அன்புடன் சிந்து சேனலை Subscribe பண்ணவும் மறந்துடாதீங்க Thank you friends bye